பலர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை 0 ஆக்கி எல்லா பணத்தையுமே நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, எல்லா பணத்தையும் சேஃப் எனக்கு வேணும், என்னோட பணம் வந்து முதலீடு சேஃபாக இருக்கணும், எஃப்டியில் வைக்குது. இல்லை 100% ஈக்விட்டி, ஹை ரிட்டர்ன் எப்போவும் ஹை ரிஸ்க் எடுத்தால் நான் ஹை ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஈக்விட்டியில் கொண்டு போய் அவ்வளோ பணத்தையும் முதலீடு பண்ணுறது. இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம பணத்தை முதலீடு பண்ணுறதுனால நமக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல, ஹை ரிஸ்க் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளோட பணத்தை எப்படி பிரித்து முதலீடு பண்ணுறது, அது மூலமாக நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது நல்லாவே குறையும். ஒரு இடத்துல மட்டும் நம்ம முதலீடு பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் அதிகமாகவும் பணம் முழுவதுமாக நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும். லாஸ்ட் வீடியோவில் அசட்ஸ் அலோகேஷன் பற்றி நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். வெல்கம் டு ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களால மந்த்லி 10,000 ருபீஸை வந்து சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு எப்படி அதை முதலீடு பண்ணுறதுங்கிற குழப்பம் இருக்குது. நான் கோல்டில் முதலீடு பண்ணவா, இல்லை ஈக்விட்டியில் முதலீடு பண்ணவா, எஸ்ஐபி மூலமாக பண்ணுறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இல்லைன்னா நான் வந்து இந்த ரிஸ்க் எனக்கு வேண்டாப்பா, நான் வந்து பிபிஎஃப் மாதிரியான ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் முதலீடு பண்ணிட்டு போயிடுறேன். இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பணத்தை பிரித்து தான் முதலீடு பண்ணணும். முதல்ல நமக்கு தேவை அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கே கொஞ்சம் பணம். 10,000 ரூபாயில் ஒரு 10% எமர்ஜென்சிக்காக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கக்கூடிய பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கலாம். அடுத்தது நமக்கு பெண்களுக்கு கோல்டு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட். ஜுவல்லரி கிடையாத இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம ஒரு 20% நம்ம ஒதுக்கலாம். அதை கோல்டு இடிஎஃப்பாக பண்ணலாம், அதை கோல்டு இடிஎஃப் மூலமாக நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லை கோல்டு காயின் இந்த மாதிரி கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக வரக்கூடியது, நம்ம பணம் வந்து நமக்கு கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம ரிஸ்க் உள்ளதில் போட முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு 40% வந்து பிபிஎஃப், பெண் குழந்தை இருக்குன்னா எஸ்எஸ்ஒய், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடலாம். கொஞ்சம் எஃப்டியாகவுமே நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 4,000 ரூபாவை எடுத்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அடுத்தது, என்னுடைய பணம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். இப்போ பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண உங்களுக்கு பெரிய ரிட்டர்னை வந்து கொடுக்காது. பட் அதனோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷம் சின்ன ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும். பெரிய அளவில் மார்க்கெட் மாதிரி மேலே கீழே போய் வராது. அடுத்தது, க்ரோத்காக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக என்னுடைய பணம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட், ஷேர், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம ஷேர் வாங்கலாம். அதுக்காக ஒரு 30% நம்ம இதுக்காக அலோகேட் பண்ணலாம். எவ்ரி மந்த் எஸ்ஐபி மூலமாக ஒரு 3,000 ருபீஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். ஏன்னா பல பேருக்கு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஓகே நான் அந்த 3,000 ரூபாவை ஒரு 10 ஃபண்டாக போடவா, இல்லை 5 ஃபண்டாக போடவா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்காக ஓவர் டைவர்சிஃபிகேஷனும் பண்ண முடியாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இப்போ நம்ம இப்படி பிரித்து முதலீடு பண்ணுறதுனால ஒரு அசட் கிளாஸ் வந்து இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா ரீசெண்டாக ரொம்பவே ஹையாகிடுச்சு இல்லையா, ரொம்ப ரிட்டர்ன் கொடுத்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப குறைவான ரிட்டர்னாக கொடுத்துச்சு. இந்த மாதிரி டைம் தான் நமக்கு ஒரு அசட் நல்லா ஒர்க் பண்ணும், இன்னொரு அசட் வந்து ஒர்க் பண்ணலைனாலும் நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அசட் கிளாஸ் சரியாக செயல்படலை, அப்போது அந்த சமயம் மற்ற அசட் கிளாஸஸ் உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நல்லாவே ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 6 மந்த் வந்து கோல்டு செம்ம பீக்கில் இருந்துச்சு, ரிட்டர்ன் வந்து கண்ணப்பண்ணான்னு இருந்துச்சு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே டவுனாக இருந்துச்சு. இந்த மாதிரி டைம் நமக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும். எந்த அசட்டுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல, ஃப்ளாட்டான ரிட்டர்ன் இருக்குன்னா ஃபிக்ஸட் இன்கம், பிபிஎஃப், எஃப்டி இந்த மாதிரி இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பணம் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்காக தான் அசட்ஸை ஒழுங்காக பிரித்து முதலீடு பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணுறோங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் என்னென்ன அசட் கிளாஸஸில் இவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் அதை முதலீடு பண்ணுறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணாமல் கரெக்டான அளவுக்கு ஸ்பிட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நல்லாவே இருக்கும். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறது பற்றியும் அண்ட் ரீபேலன்சிங்
எதனால பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபைனான்ஸ் தமிழ் சேனல். தேங்க் யூ.